சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு தடையா? வெளியான தகவலை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டார். அந்த பதவியில் அவர்தான் செயல்பட்டார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதன் காரணமாக கூவத்தூரில் அவசரமாக ஒரு கூட்டத்தை போட்டு OPS அவர்களிடம் முதல்வர் பதவி இருந்தால் அது தன்னை பாதிக்கும் என்ற காரணத்தினால் சில நபர்களது சூழ்ச்சியின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வழியப்பட்டு அவரை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு பிறகு நடந்தது அனைத்தும் நமக்கு தெரியும். தற்பொழுது பொதுச் செயலாளர் பதவியில் வர வேண்டும் என்பதற்காக OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலரையும் கட்சியிலிருந்து நீக்கினார். சசிகலாவையும் நீக்கினார். குறிப்பாக அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவின் சட்ட திட்டங்களையும் விதிமுறைகளையும் மாற்றினார். இங்குதான் எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. அதிமுகவை உருவாக்கியவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். அவர் மட்டுமல்ல, அதிமுகவை உருவாக்கியதோடு சட்டத்திட்டங்களில் எந்த ஒரு மாற்றமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அடிமட்ட தொண்டனுக்கும் முக்கிய பதவி வழங்க வேண்டும் என்பதற்காகவும் பொதுச் செயலாளர் பதவியை தேர்வு செய்வதற்கு கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவர்களது ஆதரவுகள் தேவை என்பதையும் அந்த சட்டத்தில் அவர் பதிவு செய்து வைத்திருந்தார். ஆனால் எடப்பாடி அதை மாற்றி அமைத்து குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் மற்றும் போதுமானது என்று மாற்றியதன் காரணமாகத்தான் தற்பொழுது பொதுச் செயலாளராக செயல்பட்டு வருகிறார். இதை எதிர்த்து OPS அவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக வழக்கு பதிவும் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் அந்த வழக்கு வருகின்ற 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் பொதுச் செயலாளர் பதவிக்கு தடை விதிக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, அந்த பதவியில் வேறு யார் வருவார், OPS வருவாரா என்று கேட்டால் நிச்சயமாக OPS அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் அவர் தற்பொழுது புதிய கட்சியவே தொடங்கிவிட்டார். ஆனால் அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளது ஆதரவுகளும் OPS அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் பட்சத்தில் அவர் மீண்டும் அதிமுகவில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் வருகின்ற 4ஆம் தேதி தான் தீர்ப்பு. ஆனால் செப்டம்பர் மாதம்தான் புதிய கட்சியின் மாநாடை நடத்த திட்டமிட்டுள்ளார் OPS அவர்கள். அதற்கு முன்பாக OPSற்கு சாதகமாக வந்தால் அவரே அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக